இப்போ யாருக்கெல்லாம் பூண்டு குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நல்லா கொதிச்சு வெந்தாச்சு. இதை வந்து ஒரு கொதிக்கும். நமக்கு இப்போ குழம்பு ரெடி ஆயிடும். போலீஸோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த பூண்டு குழம்பு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். பூண்டு குழம்புனாலே செட்டிநாடு பூண்டு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. நம்ம இதை வந்து எப்படி செய்யலாம் எதுன்ட்டு நம்ம அதோட அளவுகளை நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல வறுக்கிறதுக்கு ஒரு குழிக்கரண்டி தேங்காய், 1.5 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கருப்பு மிளகா, 3 காஞ்ச மிளகா எடுத்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இன்னும் 2 நிமிஷத்தில் லைவ் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி தேவையான பொருளெல்லாம் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது வந்து 20 பல் பூண்டு 2ஆக நறுக்கிக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகு, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும் தேவையான அளவு. அப்புறமா இது வந்து கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, சீரகம் எல்லாமே தாளிக்கிறதுக்கு. அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை புளி வந்து தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. இந்த பூண்டு குழம்போட பெனிஃபிட் என்னென்னா, நம்ம வாரம் 2 தடவை இதை வந்து நீங்கள் சமைச்சிடுங்க. இது ஜலதோஷம், சளி, இந்த மாதிரி ஜீரண கோளாறு எது இருந்தாலுமே விரைவாட்டு சரி பண்ணிடும். எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் 2 வாரத்துக்கு ஒரு வாரத்தில் 2 தடவை நாங்கள் செஞ்சுடுவோம். அதை வந்து உங்களுக்கு நான் ஏதோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சமையல் வீடியோவை நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக இதை பாருங்கள், வீட்டில் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த சமையல் ஏன் போடுறேன்னா, இதெல்லாம் மருத்துவ குணமான ஒரு சமையல். நான் ரசம் போட்டிருக்கேன், அப்புறமா வந்து பூண்டு குழம்பு போட்டிருக்கேன். இப்படி ஒவ்வொரு சமையலாக போடுவேன். நீங்கள் பார்த்துட்டே இருங்க, வீட்டில் செய்து பாருங்கள், ஆரோக்கியம் மட்டும் இருங்க. நான் இப்போ அடுப்பு பற்ற போகிறேன், எல்லோரும் பார்த்துட்டே இருங்க. இப்போ லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. யாருக்கெல்லாம் பூண்டு குழம்பு பிடிக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ரெடின்னு சொல்லுங்கள். நான் இப்போ உடனே ரெடி பண்ணிடுறேன். ஒரு லைக் போடுங்க. இப்போ யாருக்கெல்லாம் பூண்டு குழம்பு பிடிக்குன்னு சொல்லுங்கள். இப்போது லைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கமெண்டில் ரெடின்னு சொல்லுங்கள். நான் புரிஞ்சுக்கிறேன். உடனே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம இப்போது ஒரு மண்சட்டி வைக்க போகிறோம். மண்சட்டி வச்சாச்சு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க. பூண்டு குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறது தான் பெஸ்ட்டு. எண்ணெய் காஞ்சதும் 3 காஞ்ச மிளகா, ஒரு குழிக்கரண்டி, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கருப்பு மிளகு, சீரகம், மல்லி, தனியான்னு சொல்லுவாங்க, எல்லாமே போட்டு வதக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் கலர், ரொம்ப பொன்னிறமாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வறுத்தா போதும். நம்ம இதை வறுத்துட்டு நான் இப்போது அம்மியில் அரைக்க போகிறேன். அம்மியில் அரைச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அம்மியில் நான் இதை அரைக்க போகிறேன். இந்த மாதிரி லைட்டான ஒரு ப்ரௌன் கலரில் வரணும், ரொம்ப கருக விடக்கூடாது. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ
இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த கலரில் தான் இருக்கணும். கருக விட்டால் கசத்துடும். அதனால் இதை நம்ம வந்து இப்போ அம்மியில் அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி அதே சட்டி வந்து சூடாக தான் இருக்குது. அதில் கொஞ்சம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிசம் போடணும். இதில் மெயின் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகு, கடுகு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு கடுகு நல்லா வெடித்த உடனே சின்ன வெங்காயம், அப்புறமா பூண்டு, இந்த பச்சை மிளகாய், அதோட ஒரு பச்சை மிளகாய் ரவுண்டாக வெட்டி போட்டுருங்க. இது எவ்வளோத்தையும் நல்லா வதக்கணும் எண்ணெயில். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதாவது பூண்டும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும்னா தேவையான அளவு உப்பை முதல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இதோட ஒரு தக்காளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வேகணும். வேகட்டும். இது நல்லா வெந்த உடனே, ஓரளவுக்கு வெந்த உடனே கொஞ்சம் புளி கரைசல் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ நான் வறுத்து வச்சுருக்க மசாலா வந்து அம்மியில் வச்சு அரைக்க போகிறேன். அது வரைக்கும் அந்த அடுப்பில் இருக்கிறது வேகட்டும். முதல்ல தண்ணி ஊற்றாமல் எல்லாம் பொறுப்பாக இருக்குல்ல, அதை அரைச்சிட்டோம்னா தண்ணி ஊற்றும்போது கரெக்டாக அரைஞ்சிடும். சவுண்டு கேட்குதா? பொறுப்பாட்டு கேட்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் மிக்சியில் அரைக்கும்போது ஒரு ஹீட் வந்துடும். ஆனால் அது வந்து ஒரு டேஸ்ட் கம்மியாகிடும். அம்மியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்டியாக, அந்த பாட்டி காலத்துலலாம் எப்படி செய்வாங்க அதே மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து இது கொடுக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மொறுமொறுப்பானதெல்லாம் அரைச்சிட்டோம். இன்னி அடுத்தது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம். நிறைய வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இது கொஞ்சம் வெந்த உடனே இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா புளி கரைசல் ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக கொஞ்சம் வேகட்டும். இதில் 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி, இதையும் சேர்த்து ஆட் பண்ணணும். இது நல்லா கொதிக்கட்டும்.
இந்த மாதிரி நைஸாக தான் அரைக்கணும், நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி சைடாக விட்டு கொடுத்து நல்லா மெல்லிசாக அரைக்கணும். நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊருன்னு என்கிட்ட தெரிவிக்கலாம், கமெண்டில் சொல்லுங்கள். அதுபோல் சமையல் எப்படி இருக்குது, இந்த சமையலை பற்றி ஐடியா சொல்லுங்கள். அதெல்லாம் கேட்டு எப்படி செய்யணும் செய்யலாம். அடுத்து என்ன சமைக்கலாம், அடுத்து என்ன ரெசிபி எல்லாம் சொல்லுங்கள், நம்ம அதை செஞ்சிடலாம். அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்தா புது வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எல்லாம் பார்த்து லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். இதை நம்ம பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைச்சாச்சு. இனி நம்ம அழகாக வலிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி அடுப்பில், விறகடுப்பில் சமையல் பண்ணி அம்மியில் அரைச்சி பாருங்கள். சமையலோட டேஸ்ட்டை வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் முக்கால்வாசியுமே அடுப்பில் தான் சமையல் பண்ணோம். இந்த தண்ணியிலே இதை அப்படியே போட்டுடலாம், ஏன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணதான், அதிலே போட்டால் கரெக்டாக இருக்கும். எல்லாம் ஒன்று விடாமல் வலிச்சு எடுத்துருங்க. அம்மியை வந்து நம்ம கழுவி வலிச்சு தண்ணி எடுக்கணும், அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பு நல்லா எரியுது. முடிஞ்ச அளவுக்கு விறகடுப்பில் வந்து சமைச்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இது நல்லா கொதிச்சு வெந்தாச்சு. இதை வந்து லாஸ்ட்டாக இந்த மசாலாவை ஊற்றணும். இதுதான் செட்டிநாடோட ஸ்பெஷல். இதை நல்லா அழகாக கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு கொதி கொதிக்கட்டும். நமக்கு இப்போ குழம்பும் ரெடி ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய் மேலட்டால் பிரியும், பார்த்தீங்களா? இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச உடனே ஒரு 5 நிமிஷம் கழிஞ்ச உடனே அழகாக இறக்கி வச்சிடலாம். இப்போ பூண்டு குழம்பு நல்ல வாசனையாக அருமையாக இருக்குது. எனக்கு நல்ல சாப்பாடு இறங்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். எப்படி இருக்கு பாருங்கள். இதை காட்டுங்க பாருங்கள், பஞ்சு போல் வந்திருக்கு. நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், இது வந்து குழம்பு மட்டும் இல்லை, இது ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. இது வந்து வாரத்துக்கு 2 தடவை எடுத்துக்கோங்க. சளி, இருமல், ஜலதோஷம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மருந்து. நாங்கள் இப்படி வாரத்துக்கு 2 தடவை எடுப்போம், நல்லாயிருக்கும். இதை உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டும் காணிச்சாச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.